ஹலோ கைஸ், மார்ச் மந்த் பட்ஜெட் பிளான் வீடியோஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, போன மாதம் எதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி குட்டியாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். எதனால் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எழுதியிருக்கிறேன்னா, நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் செலவழிச்சிட்டிங்கன்னா சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸை கையில் வச்சுருக்காதீங்க. எப்போவுமே அது ஒரு நகைச்சீட்டாவோ இல்லை ஆர்டியாவோ கட்டிக்கோங்க. செகண்டு க்ராசரி வாங்க போக்குள்ள எப்பொழுதுமே வீட்டில் என்ன இருக்குது, எவ்வளோ கிலோ இருக்குது, இல்லை எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இதுலேருந்து சூப்பராக சேவ் பண்ண முடியும். தேர்டு வெஜிடபிள்ஸ். நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் 3 days ஒன்ஸ் தான் வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபோர்த்து இபி இப்போ 2 month ஒன்ஸ் தான் கட்டுறோம். அதனால் இபிக்கு 500 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸுக்கும் 500 தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்தந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. அதுவே நம்மளுக்கு கரெக்டான ஹெல்த்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நட்ஸுக்கு 500 rupees. நட்ஸுக்கு 500 rupees போதுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக போதுங்க. ஏன்னா நான் 8 month என்னோடய பட்ஜெட்டில் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஹோல்சேல் கடையில் போயிட்டு பாதாம், உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை, அப்படி இல்லைனா பேரிச்சம்பழம், இது எல்லாமே 500 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக அடங்கும். உங்களுக்கு தெரியலனா கிட்டக்க இருக்கிற எதனாவது ஒரு ஹோல்சேல் கடையில் போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு 1000 கணக்கில் தான் நட்ஸுக்கு செலவழிச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 monthக்கு முன்னாடி தான் ஒரு கடை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் போய் கேட்டோம், அவங்க ஹோல்சேல் ரேட்லேயே தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே ஹோல்சேல் கடை இருக்கும், நீங்களும் கேட்டு பாருங்கள். 7 கேஸுக்கு 500 போட்டிருக்கேன். ஏன்னா 2 monthக்கு ஒன்ஸ் தான் நம்ம கேஸ் எடுக்க போகிறோம். 1 monthக்கு 500னா 2 monthக்கு 1000 வரும். அதனால் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ப்ளஸ் கார்ட்னால் வாரத்துக்கு இப்போ மல்லிகைப்பூ சீசன், அந்தந்த சீசனில் என்னென்ன பூ கிடைக்குது அப்படின்றத பார்த்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெட்ரோலுக்கு 1000 போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பெட்ரோல் எல்லாம் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்காக அப்படின்னா, எதனா ஒரு மெடிக்கலுக்காகவோ இல்லை யாருக்காவது மொய் வைக்கணுன்னாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாத மாதங்களும் வரும். அப்போ அந்த 500 நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மிஸ்சலேனியஸ் அப்படின்னா என்னதுன்னா இதர செலவுகள் 2000 போட்டிருக்கேன். அந்த இதர செலவுகளில் என்னென்ன வரும் அப்படின்னா, இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்கிறது, ஏன்னா ஒரு பென்சில் வாங்கிறது, பென்னு வாங்கிறது, அதாவது பர் டேக்கு நீங்கள் ஒரு 50 rupeesன்னு வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கிறது. எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம். ரொம்ப ஒரு மாதிரி கை கடிக்குது அப்படின்னக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காசை செலவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த காசை நம்ம செலவு பண்ணனா நம்மளுக்கு தேவையான சாரீஸு இல்லைனா ஃபேஷியல், ஹைப்ரோ கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செல்ஃப் சேவிங்ஸ்னால் என்னென்னா, அப்பா அம்மாக்கோ இல்லைனா தம்பி தங்கச்சிக்கோ அவங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா gift ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் போயிட்டு யாராக இருந்தாலும் நம்ம கேட்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு 1000க்கு மேலே ஒரு gift வருதுன்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். அதனால் நம்ம ஏன் அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்? இந்த மாதிரி சின்னதாக சேவிங்ஸ் பண்ணோன்னா நம்ம யாரோட கையையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு வரவே வராது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 10,000 வந்திருக்கும். 10,000 rupeesல பட்ஜெட் போட முடியுமா, அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி இதை நம்ம அச்சீவும் பண்ண முடியும்.
நீங்கள் டெய்லியும் எவ்வளோ செலவு ஆகுதுன்னு ஒரு நோட்டு போட்டு எழுத கற்றுக்கோங்க. அது எழுதுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே உங்களை நீங்களே கொஷின் கேட்டுப்பீங்க. வீட்டில் தான் 2 எண்ணெய் பாக்கெட் இருக்கே, ஏன் இந்த மந்த் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்குகிறோம், வீட்டில் தான் மஞ்சத்தூள் பாக்கெட் இருக்கு, இப்போயும் வேணுமா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் தோணும். இது தப்பு கிடையாது. உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சேவ் பண்ண போகிற ஒவ்வொரு மணியும் அதுலேருந்து தான் வருது. சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் சொன்னோன்னா, சேவிங்ஸ் 1000 ருபீஸ். அப்போ நீங்கள் 1லேருந்து 5 டேட்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டை ஜுவல்லரிலேயோ அப்படி இல்லைன்னா ஆர்டியூலேயோ கட்டிடுங்க. அப்போ தான் அந்த ஒர்க்கு மிஸ் ஆகாது. செகண்ட் கிராசரி வாங்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கிராசரி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலே எங்கள் வீட்டுக்கார் என்னை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போயிடுவார். கிராசரி எப்பயுமே 15 டேக்கு மேலே தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா 15 டேலே வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எந்த பொருளாவது காலியாச்சுன்னா மாதம் ஃபஸ்ட்லேயே மண்டையை பிச்சுட்டு உட்கார வேண்டிய அவசியம் வராது. 15 டேஸ் இருக்கிறது சேல்ரியுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் எப்போவுமே இப்போலாம் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 6 கிலோ தக்காளி 100 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பல்காக அந்த வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீரை. மோஸ்ட்லி வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் ஒரு கட்டு கீரை ஃப்ரெஷ்ஷாகவே 20 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை வாங்கிட்டு போயிட்டு வீக்லி 2 செஞ்சு கொடுங்க. ஒரு வீக்குக்கு 4 வெஜிடபிள்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீக்குக்கு கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், புடலங்காய் அந்த மாதிரி எதுனா 4 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதனால் வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு வீணாகாது. நெக்ஸ்ட்டு ஈபி நீங்கள் சேவ் பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி ஹீட்ரு போடுறத நிறுத்துங்க. அப்புறம் அதிகமாக ரூமில் தேவையே இல்லாமல் லைட்டோ ஃபேனோ ஓடிட்டுருக்கோம். எப்பயுமே ஒரு ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்கன்னா அந்த லைட்டையும் அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி மோட்ரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் நீங்கள் மோட்ரு போடுறீங்கனாலே தண்ணியை ஏதோ ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அதனால் ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும் மோட்டர் போடுங்க. மொபைல் ரீசார்ஜ் பற்றி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மொபைல் ரீசார்ஜுக்கு எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் எப்படி சேவ் பண்ணி வச்சு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போங்க. இதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.